கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு வந்து திரும்ப அனுப்பியிருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது திரும்பலாம் அனுப்புறது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு. அதுக்கு கீழடி ஆய்வறிக்கை என்பது கற்பனையான ஒன்று அல்ல, இட்டுக்கட்டி எழுதப்பட்ட ஒன்று அல்ல, வரலாற்று தரவுகளுக்கு முரணானவை அல்ல. அதில் என்ன அவர்களுக்கு ஐயம் இருக்கிறது அல்லது முரணான தகவல்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லட்டும். அவ்வாறின்றி அதனை திருப்பி அனுப்பி திருத்தம் செய்து அனுப்புங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழர் தொன்மை குறித்த புரிதலில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அல்லது காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தற்காலிகமாக இதற்கு அவர்கள் ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் வரலாறு என்றைக்கும் வரலாறு தான், உண்மை எப்போதும் உண்மைதான். அதை எந்த சக்தியாலும் மறைக்க முடியாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புதையுண்டு போன தமிழர் தொன்மையும் தமிழர் நாகரிகமும் இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது. ஆகவே புதையுண்டையவாகவே மறைந்து கூடிய ஒன்றாகவே இருந்து விடாது. புதையுண்ட நாகரிகம் மீண்டு வெளிச்சத்திற்கு வரும் என்பதற்கு ஒரு சான்று கீழடி நாகரிகமாகும். தமிழர்கள் சாதியற்றவர்கள், மதமற்றவர்கள், நனி நாகரிகம் மிக்கவர்கள், உலக மாந்தருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அனைத்து துறைகளிலும் தனித்திறம் பெற்றவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பல்வேறு தரவுகள் நமக்கு கிடைத்து வருகின்றன. அதிலே இன்றைக்கு கீழடி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இதனை வட இந்திய புராணிக நம்பகத்தன்மை கொண்டவர்களால், புராணத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் போலியான கதையாடல்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வறிக்கை. இதில் யாரும் இட்டுக்கட்டி பொய் சொல்ல முடியாது, பொய்யான தரவுகளை அறிக்கையாக தர முடியாது. இருந்தாலும் வட இந்தியர்கள் வேண்டுமென்றே தங்களின் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள். யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகள் வந்து இன்றைக்கு நடக்குது. ஆனால் பல்வேறு இடங்களில் ஹிந்தியில் வந்து அறிவிப்பாளரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான போக்கு எப்படி? மறுபடியும் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்தியின் மீது அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறி, இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது திணிக்கும் போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்பது இந்திய தேசத்திற்கு உகந்ததல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கும் ஏற்புடையதல்ல. அதை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. யூபிஎஸ்சி தேர்வு மையங்களில் ஆங்கில அறிவிப்பு இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது.